அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. இன்று 18ஆம் தேதி 5வது மாதம் 2025 காலை 3:35 AM ஞாயிற்றுக்கிழமை. பர்த்பான் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க குருகுலத்தின் ஸ்தாபகரும் போதகருமான சுவாமி தர்மலிங்கம் ஆகிய நான் வள்ளலார் இயற்றிய அகவலுக்கு சில விளக்கம் தர என்னும் இந்த விளக்க உரையை தொடங்குகின்றேன். இந்த அகவலை படிப்பதன் மூலமோ அல்லது கேட்பதன் மூலமோ நீங்கள் அடையப் போவது ஆன்ம லாபமும் ஆன்ம அறிவும் நிச்சயம். அதில் எந்த குறைபாடும் இருக்க இயலாது. ஆக இந்த அகவலை நீங்கள் எல்லாம் கேட்டு மகிழுங்கள். இந்த விளக்கத்தை உங்கள் கருத்தில் இருத்திக் கொண்டு எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கு வாழ்வதற்கு உயிர் கொடுத்த தாயும் உடல் கொடுத்த தந்தையும் ஆவார் என்பதை அறிந்து இதில் சற்று கொஞ்சம் கவனம் செலுத்துமாறு அன்போடு உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். வள்ளலார் இயற்றிய அருட்பெரும் அகவலிலே முதல் வரியாக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என்று 4 முறை இந்த ஜோதியை வலியுறுத்தியிருக்கின்றார். பொதுவாக அருள் என்ற ஒரு சொல்லுக்கு 3 பொருள்கள் அடக்கமாகும். கருணை, இரக்கம், தயவு. இந்த 3 உணர்வுகளுமே சேர்ந்தது அருள் என்று கொள்ளப்படும். ஆகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என்று சொல்லும் போது இந்த உலகத்தில் அண்ட சராசரங்களை எல்லாம் சூழ்ந்திருக்கின்ற பல்வேறு ஒளிகள் இருந்தாலும் அந்த ஒளிகளிலே தலைமையான ஒளியாக எல்லாவற்றையும் ஆளுகின்ற ஆட்சி கொண்ட ஒரு ஒளியாக, ஒளிகளுக்கெல்லாம் ஒளியாக, அதுவே தாயாக தந்தையாக குருவாகவும் விளங்குகின்ற மிக பெரும் கருணை கொண்ட ஜோதியாக அருட்பெரும் ஜோதி விளங்குகின்றார் என்பதனை இந்த பாடல் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது. அதே சமயம் இந்த 4 முறை சொல்லுகின்ற நோக்கம் என்ன அப்படின்றால், இந்த 4 அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். அகம் என்றால் ஆன்மா, புறம் என்றால் மனம், அகப்புறம் என்றால் ஜீவன், புறப்புறம் என்றால் புலன்கள். 5 புலன்களை குறிக்கும். ஆக ஆன்மா ஒன்றாகவும், மனம் ஒன்றாகவும், ஜீவன் ஒன்றாகவும், புலன்கள் ஒன்றாகவும், இப்படி 4ம் தனித்தனி இயல்பு கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த 4மே அகமும் அருட்பெரும் ஜோதியாக, புறமும் அருட்பெரும் ஜோதியாக, அகப்புறம் ஜீவனும் அருட்பெரும் ஜோதியாக, புலனும் அருட்பெரும் ஜோதிமயமாக ஆக முடியும் என்பதற்கு இந்த 4 அருட்பெரும் ஜோதிகள் பொருள் கொண்டு பெருமான் இயற்றியிருக்கின்றார். வள்ளல் பெருமானுடைய அகமும் அகப்புறமும் புறமும் புறப்புறமும் எல்லாம் ஜோதிமயமாகி ஆகிவிட்டது. அவர் ஜோதிமயமாக திகழ்கின்றார் என்ற ஒரு சான்றுக்கு இந்த எடுப்பிலேயே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என்று கூறியது மட்டுமல்லாமல் இறுதியில் முடிக்கும் பொழுதும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என்றே முடித்திருக்கின்றார். ஆக இதன் சிறப்பு என்னென்றால், ஒரு மனிதனுடைய அகமும் அகப்புறமும் புறமும் புறப்புறமும் அருட்ஜோதி மயமாக திகழ வேண்டும். அப்படி திகழ்ந்தால் அந்த மனிதன் மரணமில்லா பெருவாழ்வுக்கு உரியத்தவராக ஆகிவிடுகின்றார் என்பதே இதன் நோக்கம். ஆக நாம் இதை கருத்தில் வாங்கிக் கொண்டு நாமும் அருட்பெரும் ஜோதி தன்மையை அடைவதற்கு, அது மயமாக நாம் ஆவதற்கு இன்னும் மேலும் என்னென்ன கருத்துக்களை எல்லாம் வள்ளல் பெருமான் நமக்கு வழங்கியிருக்கின்றார் என்பதை நாம் அறிய முற்படுவோமாக என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.